Hi friends, welcome back to my channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வால் ஹேங்கிங் ஐடியா. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசர்ஸ், டேப், ஃபெவிகால், கார்ட்போர்ட் ஷீட், அப்புறம் பீட்ஸ், அப்புறம் மேக்ரமே த்ரெட், அப்புறம் அக்ரலிக் பெயிண்ட், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ எடுக்கணும்னா நார்மல் டிஷ்யூ கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து 4 சைட்ஸும் 2 சென்டிமீட்டர் வித்தும், அதாவது எண்டுலேருந்து 2 சென்டிமீட்டர், அதே மாதிரி மேலே வித்துலேருந்தும் ஹைட்லேருந்து 2 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி 4 சைட்ஸும் மார்க் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்ம ஹோல்ஸ் போடுறதுக்காக நான் 4 சைட்ஸும் நீட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். நான் நார்மல் அமேசான் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஈஸியாக எதுக்காக நான் அதை எடுத்தேன் அப்படின்னா அப்போ தான் ஈஸியாக ஹோல்ஸ் போட முடியும். நான் 2 ஷீட் எடுத்திருக்கேன் திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ பாருங்கள், நான் பென்சில் வச்சு ஈஸியாக 4 சைட்ஸும் ஹோல்ஸ் போடுறேன். நான் 2 கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம நாளைக்கு ஏதாவது வெயிட் வச்சோம் அப்படின்னா, அது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வச்சோன்னா அது வெயிட் ஹோல்டு பண்ணுறதுக்காக நான் 2 கார்ட்போர்ட் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்த கார்ட்போர்ட் ஷீட்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்களே ஹோல்ஸ் போடலாம். இல்லை என்னால் ஸ்டிஃபாக பிடிச்சி ஹோல்ஸ் போட முடியாது அப்படின்னா நான் இப்போ பாருங்கள் 2 ஸ்டிக் பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஹோல்ஸ் போடலாம். நான் ஒரு சைடு மட்டும் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபெவிகால் நல்லா அப்ளை பண்ணிட்டு 2 சைடும் நான் ஸ்டிக் பண்ணுறேன். இப்போது நான் ஸ்டிக் பண்ணிவிட்டேன் 2 கார்ட்போர்டையும். இது நல்லா ஹோல்ட் ஆகிறதுக்காக நான் அந்த டிஷ்யூ டேப் இருக்குல்ல, மெடிக்கல் யூஸ் பண்ணுற டேப் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருந்ததுனால. நீங்கள் நார்மல் டேப் கூட யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நான் நல்லா 4 சைட்ஸும் அதை பேஸ்ட் பண்ணி சப்போர்ட்டுக்காக டேப் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும் 2 கார்ட்போர்டும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஹோல்ஸ் போடாது இருந்த அந்த சைடில் நான் ஹோல்ஸ் போட்டுடுறேன். இப்போ நான் சென்டரில் ஏன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா வெயிட் வித் ஹோல்ட் பண்ணணும், அதனால் அங்கேயும் நல்லா பேஸ்ட் ஆகணுங்கிறக்காக அங்கே ஒரு லுக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பெயிண்டிங் ஒர்க் தான். பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம த்ரெட் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா அது ட்ரை ஆகணும். ஸோ அப்போ த்ரெட்டு உள்ளே போட்டு மெஷர் பண்ண முடியாது. ஸோ நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இது மேக்ரமே த்ரெட் விட்டனால கீழே கோம் பண்ணோம்னா அழகாக அந்த ஒரு ப்ளஃபி லுக்கும் இருக்கும். அதுக்காக நான் 2 சைடுக்கும் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடுக்கு நான் டோட்டலாக ஒரே லென்த்தில் ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். நான் பண்ணுறதை பாருங்கள், அதே மாதிரி எடுத்துக்கோங்க. என்னோடய கார்ட்போர்டு பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து 30 சென்டிமீட்டர் இருந்துச்சு. நான் அதுக்காக ஒரு சைடுக்கு டோட்டல் லென்த் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னா 90 சென்டிமீட்டர் த்ரெட் எடுத்தேன். நீங்கள் யூஸ் பண்ணுற சைஸ் பொறுத்து நீங்களே விட்டு பார்த்து ஒரு மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ உங்களுக்கு ஹைட்டுக்கு வேணும், இல்லை எனக்கு இன்னுமே ஹைட்டாக வேணும் அப்படின்னா நல்லா ஹைட் கொடுத்து நீங்கள் த்ரெட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் த்ரெட் கட் பண்ணி ஒரு சைடுக்கு எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்ட்போர்டில் டிஷ்யூ பேப்பர் பேஸ்ட் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோம். டிஷ்யூ பேப்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீட்டான லுக் கொடுக்குறக்கு. எல்லோரும் ப்ரொஃபஷ்னலாக பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ண தெரிலனாலும் அது நீட்டான லுக் கொடுக்கும். அதுக்காக தான் இது டிஷ்யூ பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பண்ணிட்டேன். மேலே இருக்க அந்த ஹோல்ஸ் பார்ட் இருக்குள்ள அங்கேயும் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே ஒரு தடவை ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், நான் பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். பிளாக் கலர் தான் நீங்கள் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஆக்சுவலாக நான் இப்போ லாக்டவுனால் என்கிட்ட பிளாக் தான் இருக்குது, டீக் ப்ரௌன் இல்லை. ஸோ நான் பிளாக் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். வுட் கலர் கூட கொடுத்து பெயிண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக உங்களுக்கே தெரியும். ப்ரொஃபஷ்னலாலாம் பெயிண்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பெயிண்ட் பண்ண அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் டிஷ்யூ பேப்பர். அது நல்லா டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் த்ரெட் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 சைடுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்ச த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அந்த 1 சைடுக்கு நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிறது 90 சென்டிமீட்டர் எடுத்து வச்சுருக்கேன் த்ரெட்டு. இன்னொரு சைடுக்கும் இதே மாதிரி 90 சென்டிமீட்டர் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அதே லென்த்துக்கு பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஒரு லென்த் ஹைட்டாகவும் ஒரு லென்த் வந்து கம்மியாகவும் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் பீட்ஸும் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ அந்த கார்ட்போர்டில் நம்ம த்ரெட் போட்டு பீட்ஸ் போட்டு எல்லாம் டைப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த ஹோல்ஸ்லாம் இன்னொரு தடவை நான் விட்டு ஹோல்ஸ் வந்து கிளியர் பண்ணி வச்சிட்றேன். இப்போ வந்து நான் பீட்ஸ் வந்து இந்த சைட் 2 பீட்ஸ், அந்த சைட் 2 பீட்ஸ், அதனால் 4 பீட்ஸ் வந்து நான் உள்ளே போட்டு வச்சுட்டு நான் வந்து த்ரெட்டை வந்து இதுக்குள்ளே கார்ட்போர்டுக்குள்ளே விட்டு நான் டைப் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் பண்ணுற ப்ராசஸை அப்படியே இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இந்த பக்கம் எடுத்து நான் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் 10 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 10 சென்டிமீட்டர், கீழே 10 சென்டிமீட்டர் நான் விட்டு ஒரு லூஸாக ஒரு நாட் போட்டு வச்சுருக்க போகிறேன். நம்ம அந்த சைடும் இதே மாதிரி உள்ள ஹோல்ஸ்குள்ளே விட்டு நாட் போட்டுட்டு ஹைட் செக் பண்ணிவிட்டு நம்ம டைட்டன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு சைடும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன், ரெண்டும் டைட்டாக சென்டரில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணி அதை ஹேங் பண்ண போகிறோம். அதனால் நான் சென்டரில் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் தனித்தனியாகவும் அதை வந்து ஹேங் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஹைட் கரெக்டாக பார்த்து கீழே ரெண்டோடவும் 10 சென்டிமீட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நல்லா செக் பண்ணி நான் கரெக்டாக அதை வந்து நான் தப்பாக இருந்தது கூட நான் பாருங்கள் இப்போ ரீகரெக்ட் பண்ணி அந்த நாட்டை கரெக்ட் பண்ணுறேன். இப்போ பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ப்ளஃபி லுக் கொடுக்கறதுக்காக நான் விட்டுருக்க 10 சென்டிமீட்டரை 2வாக ஹோல்டு பண்ணி நம்மக்கிட்ட இருக்க டேப்பை வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். இந்த டேப் தரல, நார்மல் டேப் கூட யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் 4 சைட்ஸும் டபுளாக ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை நான் கட் பண்ணி விட்டு எல்லா த்ரெட்டையும் தனித்தனியாக எடுத்து கோம் பண்ண போகிறோம் ப்ளஃபி லுக்குக்காக. மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அடுத்தது கோம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நான் எல்லாம் எடுத்து விட்டேன். இப்போ நம்ம கோம் வச்சு நல்லா கோம் பண்ணி விட்டால் அந்த ப்ளஃபி லுக் வந்துடுது. இந்த மாதிரி 4 சைட்ஸும் பண்ணிட்டு நம்ம ஹேங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் 4 சைட்ஸும் பண்ணிட்டேன். இப்போ ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஹேங் பண்ணி நான் வீட்டில் இருந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா ஐடியாஸ்க்காக பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.